கச்சா எண்ணெய் $80க்கு சரிந்தும் ஏன் பெட்ரோல் விலை குறையவில்லை? உலகளாவிய வர்த்தக சந்தையிலையும் எரிசக்தி துறையிலையும் போன 3 மாசங்களா நிலவிட்டு வந்த உச்சக்கட்ட பதற்றங்களுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு. பல வாரங்களா இழுபறியில இருந்த அமெரிக்கா, ஈரான் இடையேயான போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் கடைசியா 2 நாடுகளுக்கும் இடையில அதிகாரப்பூர்வமா புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது மூலமா முறைப்படி போர் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த வெற்றியோட நேரடி விளைவா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை கற்பனை செய்ய முடியாத வேகத்துல வீழ்ச்சியை கண்டிருக்கு. வளைகுடா பகுதிகளில் அமைதி திரும்பி இருக்கிறதால உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை 3 மாசத்துக்கு பின்னாடி முதல் முறையா ஒரு பேரல் $80க்கும் கீழே சரிஞ்சு முதலீட்டாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஆனா இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலைய மத்திய அரசு இன்னும் குறைக்கல அப்படிங்கிறது மக்களோட முக்கியமான கேள்வியா இருக்கு. கச்சா எண்ணெய் விலை $120 இருந்து $80 வரையில குறைஞ்சிருக்கக்கூடிய நேரத்துல மத்திய அரசு குறைக்காத காரணம் என்ன? இதே மாதிரி சந்தையில விலைவாசியும் குறையல. இந்தியா எப்படி இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு? அமெரிக்கா, ஈரான் நாடுகளுக்கு மத்தியிலான போர் நிறுத்தத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட ரொம்பவே முக்கிய அம்சமா ஈரான் நாட்டு எண்ணெய் கப்பல்களுக்கும் அந்த நாட்டோட துறைமுகத்துக்கும் எதிரா அமெரிக்க கடற்படை விதிச்சிருந்த கடல் வழி முற்றுகை உடனடியா முழுமையா திரும்ப பெறப்பட்டிருக்கு. இதன் விளைவா பல மாசங்களா முடங்கி கிடந்த ஈரானோட எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் சர்வதேச கடல் வர்த்தகத்தோட உயிர்நாடியா விளங்கக்கூடிய ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா எந்தவித தடையும் இல்லாம இப்போ சுதந்திரமா நகர தொடங்கி இருக்கு. போன ஞாயிற்றுக்கிழமை அமைதி ஒப்பந்தம் பத்தி முதற்கட்ட அறிவிப்பு வெளியானதுல இருந்தே ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா உள்ள நுழையக்கூடிய அப்புறம் வெளியேறக்கூடிய சர்வதேச கப்பல்களோட எண்ணிக்கை வெறும் 4ல இருந்து அசுர வேகத்துல 29 அதிகரிச்சிருக்கு. இதுல 29 கப்பல்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். இது மூலமா உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் விநியோகத்துல 5ல 1 பங்க தன்வசம் வச்சிருக்கக்கூடிய ஹார்மோஸ் வழித்தடம் மறுபடியும் இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்புறம் பாகிஸ்தான், கத்தார் மாதிரியான நாடுகளோட முயற்சிகளால இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருக்கு. சர்வதேச பெஞ்ச்மார்க் கச்சா எண்ணெயான பிரெண்ட் க்ரூட் ஆயில் $120க்கு மேல இருந்த நிலையில இப்ப வெறும் $78.50 அப்படிங்கிற ரொம்பவே கம்மியான நிலையை எட்டியிருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவோட WTI கச்சா எண்ணெய் விலையும் $76 வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போர் உச்சத்துல இருந்த காலகட்டத்துல $118 வரைக்கும் எகிரி உலக நாடுகளை பணவீக்க பயத்துல உலுக்குன கச்சா எண்ணெய் இப்போ $80க்கும் கீழே சரிஞ்சிருக்கு. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை இந்த அளவுக்கு சரிஞ்சப்பவும் இந்திய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களான IOCL, BPCL அப்புறம் HPCL இது உள்நாட்டுல பெட்ரோல் அப்புறம் டீசல் விலையில இதுவரைக்கும் எந்தவித குறைப்பையும் அறிவிக்காம மௌனம் சாதிக்கிறது சாமானிய மக்கள் கிட்ட ரொம்ப பெரிய கேள்வியையும் அதிருப்தியையும் எழுப்பியிருக்கு. இதுக்கு பல்வேறு வர்த்தக பின்னணி காரணங்களை இந்திய பெட்ரோலிய அமைச்சகம் அப்புறம் பொருளாதார வல்லுநர்கள் ரொம்பவே தெளிவா விளக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், போன சில மாசங்களாவே வளைகுடா போர் காரணமா கச்சா எண்ணெய் விலை அசுர வேகத்துல உயர்ந்தப்போ இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் அந்த விலையேற்றத்தோட முழு பாரத்தையும் சாமானிய நுகர்வோர் மேல உடனடியா சுமத்தாம அவங்களுக்குள்ள கணிசமா உள்வாங்கிக்கிட்டாங்க. இதனால அந்த நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட மாபெரும் நிதி இழப்புகளை ஈடு செய்யவும் அவங்களோட இழந்த லாப வரம்ப மறுபடியும் சீரமைக்கவும் தற்போதைய இந்த விலை வீழ்ச்சியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவதா, ரீட்டைல் எரிபொருள் விலையானது வெறும் கச்சா எண்ணெய் விலையை மட்டும் சார்ந்தது கிடையாது. அது சுத்திகரிப்பு செலவுகள், சர்வதேச கடல் வழி போக்குவரத்து கட்டணங்கள், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு அப்புறம் மத்திய மாநில அரசுகளோட கலால் வரிகளை சார்ந்துதான் இறுதி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம போரச்சம் நீங்கின உடனேயே உலக நாடுகள் எல்லாமே அவங்களோட அவசர கால எண்ணெய் இருப்ப மறுபடியும் நிரப்ப போட்டி போடும் அப்படிங்கறதால சந்தையில திடீர்னு புதிய தற்காலிக தேவை ஏற்பட்டு விலை மறுபடியும் மாறக்கூடும். அதனால இந்த சர்வதேச அரசியல் அப்புறம் பொருளாதார பதற்றங்கள் முற்றிலும் நீங்கி சந்தை முழுமையா நிலை பெறுவத உறுதி பண்ண பின்னாடிதான் எண்ணெய் நிறுவனங்கள் சில்லறை விலை குறைப்பு பயன்களை சாமானிய மக்களுக்கு மாற்றும் அப்படின்னு வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை உடனடியா குறைக்க முடியாது அப்படின்னு மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்கு. குறைந்த விலையிலான கச்சா எண்ணெய் இந்தியாவை வந்தடைய இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.